நாளைக்கு எச் ராஜாவோட கந்தன்மலை வந்தாலே இவ்வளவு உருக்கமா அண்ணாமலை எழுதுவாரான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. பட் அது வரும்போது பார்த்துக்கலாம். ஏன்னா அது ஒரு நோக்கத்துக்காக எடுக்கப்படுகிறது, எலெக்ஷன் நோக்கி தான் எடுக்கிறாங்க. எச் ராஜா வேற அதுல வீரதீர சூரராக அந்த திருப்பரங்குன்ற மலையை பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. பட் அது வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு அவர் உருகினதான் நம்ம பார்த்தது இல்லை. ஏன்னா அது காந்தாராவை தாண்டி, காந்தாராவுக்கு ஒரு உருக்கமா ஒரு ரைட்டு எழுதியிருந்தாப்புல. பட் அதை விட இது வந்து ரொம்ப அப்படி அது நெகிழ்ச்சியினுடைய உச்சத்துக்கு போன மாதிரி தான் இருந்தது. இப்போ அந்த படத்துக்கான விமர்சனமா இல்ல நயினார் முந்தின நாள் சொன்னதுக்கான எதிர்ப்பா அப்படிங்கிறத பலரும் கேட்டாங்க. என்ன ஒரு முன்னாள் தேசிய தலைவர் இது பண்ணிட்டு இருப்பாருன்னு பார்த்தா அவரு ஆக்டிவா படம் பார்த்துட்டு கருத்து விமர்சனம் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க பல எல்லா முகாம்லையும் இப்ப தலைவர்கள் அதை பண்றாங்க. எல்லாம் இவங்க எல்லாம் அரசியல் விமர்சனம் பண்ணா அப்புறம் என்னதான் அப்படி எல்லாருமே வந்து ஒரு திரைப்படம் வந்த உடனே அது ஒரு ஜாதி பிரச்சனை இல்லைன்னா சமூகங்களுக்கு இடையிலான சிக்கல்களை பேசும்போது உடனே எல்லா அரசியல் தலைவர்களையும் கூட்டு பார்க்கறது, அவங்க சிக்கலை பேசலனாலும் படம் எடுத்தவங்க தெரிஞ்சவங்களா இருந்தா கூப்பிட்டு போய் அந்த ஷோ ப்ரிவியூ ஷோவோ இல்லை மற்ற ஏதோ கொடுத்து திமுகவுடைய கூட்டணி தலைவர்கள் கூட சமீபத்தில் படம் பார்த்துட்டு அவங்களும் விமர்சனம் கொடுத்துட்டு இருந்தாங்கிற அவர். அப்போ அது முகாம் மாறுபாடு இல்லாமல் நடந்தாலும் அவங்க அதை அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கும் இவர் அதில் தன்னை பொருத்தி பார்த்ததாக கொடுப்பது யாருக்கான கவுண்டருங்கிறது இருக்கு இல்லையா? இவ்வளவு விஷயங்கள் பேசப்பட்டது. இப்போ இதன் அடிப்படையில் அவர் நயினார் சீண்டினது போதும் அதிமுகவே அடிப்போம்னு அந்த கேம்புக்கு தகராறோங்கிற ஒரு கேள்வி வருது.